மகாபெரிவாசரணம். இன்றைய திருப்பாவை பாசுரத்தில் ஆண்டாள் என்ன பெண்ணை எழுப்புகிறாள், என்ன பெயர் சொல்லி எழுப்புகிறாள், அவள் மூலமாக நமக்கு இராமாயணத்துடன் தொடர்புடைய எந்த நிகழ்ச்சியை விளக்குகிறாள். அற்புதமான ஒரு விஷயம். அவளை எப்படி எழுப்புகிறாள் என்றால், நங்காய் எழுந்திராய் நானாதாய் நா உடையாய். இந்த நா உடையாய் தான் அவளுக்கு சொல்லப்பட்ட பேர். அதாவது நா உடையாய் என்றால் நல்ல பேச்சுவன்மை உடைய பெண், அதாவது பேசுவதில் திறம்பட பேசுவது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்காக சொல்லப்பட்ட பெயர். அப்ப இந்த பேச்சுவன்மை அப்படிங்கிறது ஆண்டாள் சும்மா சொல்லல. இதற்கு முன்னாடி என்ன சொன்ன, போதரி கண்ணினாய் என்று முதல் ஸ்லோகத்தில் சொன்னாள் இல்லையா. இப்ப அதுல சொன்னது புறக்கண்ணை சொல்வது கிடையாது, அகக்கண். ஏன்னா புறக்கண் என்ன பண்ணும், வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து உணர்வதற்காக. இந்த அகக்கண் அப்படிங்கிறது ஞானம், அந்த ஞானத்தை கொண்டு அறிவது. அப்ப ஞானக்கண் அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஒரு ஆச்சாரியனுக்கு 2 குணங்கள் இருக்க வேண்டும். அதாவது ஞானம் என்ற கண் இருந்தால்தான் அனைத்தையும் அறிந்து படித்து அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எது நல்லது, எது கெட்டது, வாழ்விற்கு எது வேண்டும் வேண்டாம், எது மாயை, எது சத்தியம், எது சத்துவம், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது அப்ப ஆச்சாரியனுக்கு எதற்கு பேச்சுவன்மை அப்படின்னா, எதை கற்றுக்கண்டாரோ அந்த கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் இல்லையா. அந்த விளக்கி சொல்வது என்பது ஒரு பெரிய கலை. அப்ப அந்த ஆச்சாரியனுக்கு அந்த பேச்சுவன்மை இருக்க வேண்டும். சரி, இப்ப எதற்காக இந்த நாவடியாய் சொல்லும் பொழுது அவள் என்ன சொன்னா, நானாதாய் நாவுடையாய், உனக்கு வெட்கமாக இல்லையா அப்படின்னு கேட்கிற. ஏன் அப்படின்னா, முதல் நாள் என்ன சொன்னாய், நான் முதலில் எழுந்து உங்களை எழுப்புகிறேன் என்று சொன்னாய், ஆனால் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாய். இப்படி சொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்கு கோபம் வந்து விடுகிறது. பிறகு எதற்காக என் வீட்டு வாசலில் நின்று என்னை எழுப்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பேச்சுவன்மையை ஆண்டாள் சொல்கிறார். உன்னுடைய பேச்சுவன்மைக்காகத்தான் நாம் அனைவரும் கண்ணனிடம் சென்று அவனிடம் எங்களை பற்றி, எங்களுக்காக, நமக்காக யார் பேசுவது, உன்னை விட்டால் அழகாக பேசக்கூடியவர் யாரும் இல்லையே, அதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி, இதே வாக்கியத்தை ராமாயணத்தில் சொல்லும் பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிடும். வாக்கு வன்மை அப்படின்னு சொன்ன உடனே அதுல யாருங்க வருவாங்க, சொல்லின் செல்வன் அனுமன். இந்த சொல்லின் செல்வன் அனுமன், அந்த அனுமனுக்கு அந்த பட்டத்தை கொடுத்தது யார் என்றால் ராமன் தான் கொடுத்தான். அந்த வாக்கு வன்மையை சொல்லும் பொழுது அந்த நிகழ்ச்சியை சொன்னால் அழகாக இருக்கும். இப்ப லக்ஷ்மணனும் ராமனும் பம்பா நதிக்கரைக்கு வருகிறார்கள். வரும் பொழுது அங்கு சுக்ரீவன் இவர்களை பார்க்கிறான். அவனுக்கு பயம். ஏனென்றால் வாலிக்கு பயந்துதானே அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அப்ப அவனுக்கு பயம், யார் இவர்கள் என்று தெரியவில்லையே, வாலி அனுப்பினானோ என்னவோ என்று தெரியவில்லை என்று பயந்து அனுமனை அனுப்புகிறான். நீ போய் யார் என்று கேட்டு வா என்று. அப்பொழுது அனுமன், அப்பொழுதுதான் முதலாக அனுமன் ராமன் லக்ஷ்மணன் சந்திப்பு நடைபெறுகிறது. அந்த சந்திப்பு நடந்த அந்த முதல் தருணத்திலேயே அவனுக்கு அந்த பட்டத்தை ராமன் தருகிறார் என்றால் எவ்வளவு உயர்ந்த விதமாக அவன் பேசியிருப்பான். அந்த பேசிய சிறு சந்தர்ப்பத்திலேயே அவனுடைய வாக்கு வன்மையை எப்படி ராமன் கண்டு கொண்டார்னு பார்க்கணும் இல்லையா. சரி, அவன் என்ன சொல்றாராம், தான் யார், சுக்ரீவன் யார் என்று அழகாக சொல்லிவிட்டு தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு ரொம்ப வினயத்தோடு பேசுகிறானாம். பேசியது ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் பேசியிருப்பார்னு வச்சுக்கோம். அந்த 10 நிமிடம் 15 நிமிடம் பேசியதில் ராமன் அப்படியே சுக்கி போய் நின்று விட்டானா. அவனுடைய வாக்கு வன்மையில் ஏதாவது பிழை இருக்கிறதா என்று பார்த்தால் எங்கும் பிழை இல்லை. எப்படி பார்த்தாலும் இலக்கண பிழை இல்லை, பொருள் பிழை இல்லை, அது எப்படி சொல்வது என்று அந்த அசைவில் எந்த பிழையும் இல்லை. அப்படி அழகாக சொன்னானா. இவனை பார்த்தா கல்லாத கலைகளே இல்லை போல் இருக்கிறது. அத்தனை கலைகளையும் கற்றிருக்கிறான் போல, அத்தனை வேதங்களையும் கற்றிருக்கிறான் போல. ஏன்னா வேதங்களை கற்கும் போது சொல்லுவாங்களாம், ஒவ்வொரு வேதத்தை கற்றுக்கொண்டால் தான் அவர்களுக்கு இந்த பண்புகள் வரும் அப்படின்னு. ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம் ஒவ்வொன்று சொல்றோம் இல்லையா, அந்த வேதங்களை சொல்லி சொல்லி சொல்வார்களாம். அப்ப இவனுக்கு அத்தனையும் தெரியும் என்றால் அதனால் தான் இவன் அழகாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க யாருன்னு சொல்லணும் இல்லையா. அப்ப பதிலுக்கு ராமன் பேச மாட்டாரா, லக்ஷ்மணனை பேச சொல்கிறார். பேச சொல்லும் பொழுது ஒரு கவனத்தை கொடுக்கிறார். என்ன அப்படின்னு, நன்றாக பேசு. பார்த்தாயா லக்ஷ்மணா எப்படி பேசினான் அனுமன்,
எவ்வளவு அழகாக ஒரு பிழை இல்லாமல் பேசினார். நாம் இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவர்கள், நன்றான பேச்சு வன்மை உடையவர்கள் என்று பெயர் வாங்கி இருக்கிறோம், அதை கவனத்தில் கொண்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேதான் அவனுக்கு சொல்லின் செல்வன் என்ற பட்டத்தை ராமன் கொடுத்தான். அப்படிப்பட்ட அந்த வாக்கு வன்மை கொண்ட அந்த அனுமனை பற்றித்தான் ராமாயணத்தில் நடந்த விஷயத்தை தான் ஆண்டாலும் சேர்த்து சொல்லி இருக்கிறாள் போலிருக்கிறது. மகாபெரியவா சரணம்.